டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஊர்லேயும் மழை நல்லா களகட்ட ஆரம்பிச்சிருச்சு. சாரல் விழுந்துக்கிட்டே இருக்குது எப்போவுமே. இந்த சாரலுக்கு ஒரு சூப்பரான வடை போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இன்றைக்கி நண்டு வடை போட போகிறோம். நண்டு வடைன உடனே நண்டு வாங்கிட்டு வந்து போட்டோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. வெங்காயத்தை வச்சு தான் போட போகிறோம். ஆனால் வெங்காயம் தான் மெயின். அதோடு சேர்க்குற துணை பொருட்கள், இணை பொருட்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அது எல்லாமே சேரும்போது நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டான ஒரு வடை கிடைக்கும். சாயந்தர நேரங்களில் நினச்ச உடனே ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த வடையை செஞ்சு முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியானது. இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து இன்றைக்கி நம்ம 4 வெங்காயம் பார்த்துக்கோங்க. 4 வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து எப்படி பொடுசாக வெட்டிக்கணும், அதாவது கீத்தா வெட்டிக்கணும், ஆனால் கொஞ்சம் நைஸாக வெட்டிடணும். இந்த கம்பு பகுதி எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா உழைச்சி விட்டா உதிரி உதிரியாக நீட்டமாக இருக்கணும். அந்த அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு நைஸாக வெட்டிக்கிறணும். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம 4 வெங்காயத்தையும் நல்லா பொடுசாக வெட்டி உதுத்துட்டு நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உதுத்துட்டு நம்ம மாவு பிசைகிறதுக்கு அந்த ஒரு பாத்திரம் இருக்கும், அதுலேயே நம்ம அப்படியே உதிரியான வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். இதே போல் எல்லாத்தையும் வெட்டி பாத்திரத்தில் சேர்த்துருங்க. வெங்காயத்தெல்லாம் நம்ம வெட்டி இந்த குண்டானில் போட்டு நல்லா எல்லாத்தையுமே நல்லா உதுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி இப்போ இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். 3 உருளைக்கிழங்கு வந்து நல்லாம தொலி சீவுற இதை வச்சு நல்லா தொலியை நல்லா சீவிட்டு இந்த மாதிரி சீவிடுங்க. அந்த அளவுக்கு தொலியை சீவி தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒன்று ஒன்றா சீவிக்க போகிறோம். நல்லா பெரிய ஓட்டை உள்ள அந்த மாதிரி காய் சீவுறதை எடுத்துட்டு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அழுத்தி பிடிச்சிட்டு நல்லா சீவி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா சீவி எடுத்து நம்ம உடனே தண்ணீரில் எடுத்து போட்டுறணும். ஒரு உருளைக்கிழங்கு சீவனோடனே எடுத்து பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் எடுத்து போட்டுருங்க. இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து இப்போ டைரெக்டாக அந்த மாதிரியும் சீவிக்கலாம். கொஞ்சம் நீட்ட வாக்கில் கொஞ்சம் நல்லா பீஸ் நல்லா வேணும்னா இந்த மாதிரி ரெண்டாக கீறிக்கோங்க. ரெண்டாக கீறிட்டு மறுபடியும் இதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பிடிச்சிட்டு கரெக்டாக அந்த கண்ணுள்ள பக்கத்தை எடுத்துட்டு அப்படியே சீவனைன்னா கொஞ்சம் நமக்கு நீட்டு வாக்கில் வரும். இந்த பீஸ் வந்து நல்லா நீட்டமாக வரும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி பண்ணணும். இப்போ மறுபடியும் 2வது உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மெத்தடில் நம்ம சீவியாச்சு. அதையும் தூக்கி தண்ணியில் போட்டுடலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் வெட்டி நல்லா சீவி தண்ணியில் போட்டாச்சு. தண்ணியில் போட்டு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி அலசிடுங்க. அலசி நல்லா சுண்ட தண்ணியை பிழிஞ்சிருங்க. தண்ணி வந்து ரொம்ப இல்லாமல் நல்லா வடிச்சிருங்க. வடிச்சிட்டு நம்ம இங்கே வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயத்தில் போட்டுருங்க. இப்போ நம்ம தண்ணியில் போடும்போது அந்த உருளைக்கிழங்கு நமக்கு கொஞ்சம் நல்லா லைட்டாக விரப்பாக கிடைக்கும். நம்ம ஒரு 2-3 நிமிஷம் தண்ணியில் போட்டு அலசும் போது நல்ல விரப்பாக கிடைக்கும். அப்புறம் வந்து போட்டோம்னா அந்த நிறம் மாறாது. நமக்கு நிறம் மாறாமல் அந்த வெள்ளை அப்படியே கிடைக்கும். அது தண்ணியில் வெட்டினோடனே போட்டோம்னா தான் நமக்கு அது சரியாக இருக்கும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கையும் வல்லரையும் சேர்த்தாச்சு. அடுத்து தான் சேர்மானம் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம அடுத்தது 3 பல்லு பூண்டு, பெரிய பல்லு பூண்டு எடுத்து நல்லா தொலியை உரிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி புதுசாக நுணுக்கி வெட்டி வச்சுக்கணும். இல்லைன்னா நீங்கள் நைஸாக தட்டி கூட போட்டுக்கலாம். அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். இஞ்சி துண்டு எடுத்திருக்கேன். இஞ்சி துண்டு ஒரு சின்னதாக விரல் அளவு எடுத்து நல்லா நான் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா புதுசாக முணுக்கி நட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகா, அதை நல்லா பொடுசாக வெட்டி சேர்த்துருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். கருவேப்பிலை 2 கொத்து எடுத்து பொடுசாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். மல்லித்தலை அதேமாதிரி பெரிய கொத்தா ஒரு கொத்தை எடுத்து நல்லா இந்த மாதிரி பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். தேவையான உப்பு 1 டீஸ்பூனு தூள் உப்பு, அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். ஏன்னா ஒரே ஒரு 1/2 டீஸ்பூனு கரம் மசாலா, அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வந்து காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். அதுக்கு இப்போ நம்ம காஷ்மீர் சில்லி பவுடர் தான் சேர்க்க போகிறோம். தனி மிளகாத்தூள் அது வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். நீங்கள் வந்து காரம் வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கனால ஈக்குவல் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து காரம் கம்மியாக இருக்கனால நம்ம வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. இப்போ நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதோட சேர்த்து மாவு சேர்க்க போகிறோம். மாவு ஒரு 1/4 கப்பு போல் அரிசி மாவு, தனி அரிசி மாவு, பச்சரிசி மாவு, எப்பயும் போல் நம்ம கடையில் வாங்குற பாக்கெட் மாவு தான். அதை நம்ம இதில் சேர்த்தாச்சு. அடுத்த மாவு கடல் மாவு, அதேமாதிரி ஒரு 1/4 கப்பு தான். அதையும் நம்ம இதில் சேர்த்தாச்சு. கலந்து விட போகிறோம். கலந்து விடணும்னா இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா உருளைக்கிழங்கு நம்ம தண்ணி அதில் கொஞ்சம் இருக்கும். அப்புறம் வெங்காயத்தில் கொஞ்சம் ஈரம்பதம் இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாகவும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தேவைப்படலைன்னா விட்டுடலாம்.
ஏன்னா இந்த ஈரப்பதத்திலே நமக்கு சரியாக வரும். மாவு வந்து கம்மியான அளவில் தான் இதுக்கு சேர்க்க போகிறோம். அவனுக்கு நமக்கு அந்த நல்லா முழுசாக வந்து கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம அந்த அளவுக்கு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு 2 டேபிள் ஸ்பூனு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு அது நம்மள போட்டோம்னா நல்லா கொஞ்சம் கிறிஸ்பி நல்லா இருக்கும், மொறுமொறுன்னு கிடைக்கும். அதையும் லைட்டாக கடைசி அந்த பிணைஞ்சு முடிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா நம்ம கலந்து முடிச்சாச்சு. இந்த அளவுக்கு கலந்து முடிச்சிருங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்கல, இருக்கிற அந்த ஈரப்பதத்திலே நமக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேராக அதில் மட்டும் நமக்கு கசிஞ்சு கொடுத்துட்டே இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம எடுத்து போடும்போது சரியாக இருக்கும். இப்போ நம்ம தயாராகிடுச்சு. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம எண்ணெய் சூடாக பண்ணிட்டு அப்படியே எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு லேசாக முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். சைஸுக்கு தக்கன முங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து எண்ணெயை ஊற்றியாச்சு. 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நல்லா சூடாயிடணும். அதாவது ஆரம்பத்தில் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடணும். அடுத்து நீங்கள் மீடியமாக மாற்றிடுங்க. மீடியமாக மாற்றின பிறகு இப்போ நம்ம இந்த நல்லா உதிரியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, எடுத்து வச்சுருக்கதை அழுத்தக்கூடாது. சும்மா அப்படி மாவு அந்த கலந்த கலவையை வந்து உருளைக்கிழங்கையும் அந்த பல்லாரி எடுக்கிறோம். லேசாக அப்படி எடுத்துட்டு அப்படியே கொண்டு வந்து மெதுவாக போட்டுரும். அவ்வளோதான். இந்த மாதிரி எடுத்துட்டு அப்படியே அழுத்தாமல் அப்படியே கொண்டு வந்து அப்படியே பொன்னம் போல போட்டுடணும். அவ்வளோதான். ரொம்ப அழுத்தினோம்னா அது வடை ஸ்டைலில் போட்டு நமக்கு வந்து அப்புறம் வந்து கிறிஸ்பியாக கிடைக்காது. அதனால் அப்படியே கொண்டு வந்து மெதுவாக போட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த எண்ணெய்க்கு தக்கன கொஞ்சம் அப்படியே எடுத்து முள்ளி இந்த மாதிரி போட்டுருங்க. இப்போ நம்ம அந்த ஆரம்பத்தில் போட்டது நல்லா எண்ணெய் வந்து அந்த பபுள்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு. அப்படியே நம்ம புரட்டிக்கலாம். அப்படியே நைஸாக புரட்டிக்கோங்க. சின்ன கம்பி இருந்தால் கூட கம்பி வச்சு புரட்டிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஜல்லி கரண்டி வச்சு வேக அந்த ஒன்று ஒன்றா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பபுள்ஸ் அடங்கினோடனே அது மேலே பக்கம் வந்திருக்கும். அப்படியே மறுபடி அவன் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கம்பி வச்சு லேசாக திருப்பி விட்டுக்கோங்க. அப்புறம் அப்படியே நண்டு கணக்காக இருக்கணும். நண்டு கால் மாதிரி இருக்கணும். அப்படியே அங்கங்கே பக்கடிச்சு அப்படியே தூக்கிட்டு இதை கிட்டத்தட்ட ஒரு நண்டு வடைன்னு கூட சொல்லலாம். இப்போ நமக்கு அந்த மாதிரி நல்லா பபுள்ஸு வந்து வரும்போது நல்லா குறையும் போது ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ரெடி ஆயிரும். அது ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெடி ஆகும்போது எடுத்துடலாம். அந்த லைட்டாக அந்த வெங்காயமெல்லாம் நல்லா வெந்து ஒரு நிறம் மாறி இருக்கும். அந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு நல்லா பபுள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு. நல்லா அடங்கின உடனே இந்த அளவுக்கு லேசாக அது வெங்காயம் இருக்கிறதுனால நமக்கு அந்த பபுள்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா வெங்காயம் உள்ளே வந்து அது எவ்வளோ நேரம்னாலும் ரொம்ப முருகிற வரைக்கும் அது வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த அளவுக்குலாம் விட வேண்டாம். நம்ம அப்படியே எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துடலாம். நம்ம நண்டு வடை அருமையாக வந்து மறுபடியும் நீங்கள் திருப்பி போடும்போது கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட உடனே சூடு இறங்கியிருக்கோம். திருப்பி நம்ம போடும்போது ஒரு நிமிஷம் போல் சூடு ஏற்றிட்டு அடுத்த ரவுண்டு போட ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு வண்டிக்கு நமக்கு சூப்பராக ஒரு நண்டு வடை அருமையாக தயாராகிருக்கு. பார்த்தீங்கன்னா மேலே வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நண்டு வடை நன்றாக இருக்கிறது. அந்த அளவுக்கு நல்லா அருமையாக இருக்கு. ஒரு ஈஸியான மெத்தட். இப்போ ஒரு நல்ல மழை நேரங்கள்லாம் இப்போ எல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி நேரங்கள்லாம் இந்த மாதிரி சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் நமக்கு ஈஸியாக ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்க்கணும். அந்த அளவுக்கு நல்லா அருமையாக இருக்கு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.